அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தொடர்ச்சியாக நரகத்தின் கடினமான ஒரு சூழலையும் நடுங்க வைக்கும் நிகழ்வுகளையும் நாம் தொடராக பார்த்து வருகிறோம். இறைவனுடைய மாபெரும் அருளால் அந்த தொடரின் இறுதி கட்டத்தில் நாம் இங்கே சபையமைத்திருக்கிறோம். நரகம் படும் மோசமானது, மிக பயங்கரமானது, வேதனையையும் ரணத்தையும் கூட்டுகின்ற வண்ணமாக அதனுடைய நிகழ்வுகள் இருக்கும் என்பதையெல்லாம் நாம் பார்த்து வருகிறோம். வெறும் நரகத்துடைய தண்டனைகளை மாத்திரம் நாம் பார்த்து வருவது அல்ல, நரகத்திற்கு செல்லாமல் இருப்பதற்கும் அந்த நரகத்துடைய வாடையை கூட நாம் நுகராமல் இருப்பதற்கும் சுவனம் செல்லுவதற்கான வழிமுறைகள் என்ன என்பதையெல்லாம் இந்த இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கூறியிருக்கிறது. அதை நாம் இறுதியாக இந்த தொடரில் அறிய இருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, பொதுவாக இந்த மறுமை நாளில் ஒருவர் நரகவாசி சொர்க்கவாசி என்கிற தீர்மானம் செய்யக்கூடிய ஒரு தீர்ப்பு நாள், ஜட்ஜ்மெண்ட் டே, மறுமை நாள். அந்த மறுமை நாளில் இறைவன் இவர் நரகமா அல்லது சொர்க்கமா என்று பல முறைகளிலே இறைவன் அதை தேர்வு செய்வான். அதற்கு எண்ணற்ற முறைகள் இறைவன் வைத்திருக்கிறான். அதில் ஒன்றாக தான் படைத்த அடியானிடத்தில் இறைவன் எவ்வளவோ கேள்விகளை அதிகமாக முன்வைப்பான். எவ்வளவோ அதிகமான கேள்விகளை இறைவன் தன் அடியானுக்கு மத்தியில் கேட்டாலும் பல கேள்விகளை இறைவன் கேட்பான். நிறைய கேள்விகளை அவன் கேட்டாலும் முதலாவதாக அவன் வைக்கக்கூடிய கேள்வி என்ன என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அவ்வூலு மா யுஹாசிபு பிஹில் அப்து யௌமல் கியாமா, நாளை மறுமை நாளில் ஒரு அடியானிடத்தில் முதலாக கேட்கப்படக்கூடிய கேள்வி என்பது அஸ்ஸலாத், தொழுதியா, தொழுகையை நிலைநிறுத்தினியா என்பதை இறைவன் முதலாபட்சமான கேள்வியாக கேட்பான். அந்த கேள்விக்கான விடையை அவர் சொல்லி இன் சலஹத், அது சரியான முறையில் அமைந்துவிட்டால் சலஹலஹு சாயிரி அமலிஹி, அடுத்தடுத்து வரக்கூடிய அவருடைய கேள்வியெல்லாம் அமல்கள் எல்லாம் சீராகிவிடும். அதுவே அந்த கேள்விக்கு பதில் இல்லைன்னா, ஆன்சர் செய்யலைன்னா, எந்த விதமான நிலையிலும் அவர் அப்படி ஈடுபட்டிருக்கவில்லை என்றால், தொழவில்லை என்றால் இன் ஃபசதத், அது பாலாகிவிடும். ஃபசத சாயிரி அமலிஹி, அடுத்தடுத்து வரக்கூடிய கேள்விகள், அடுத்தடுத்து அவருக்கு முன்வைக்கக்கூடிய நீ அமல் செய்தியா என்ற அந்த விடயங்களுக்கு அவரால் பதில் சொல்ல முடியாது என்பதை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். நன்றாக புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல முதலாவது கேள்வியாக வைக்கப்படுவது தொழுகை. எவ்வளவோ கேள்வி எல்லாம் கேட்பான். பெற்றோர்கள் உனக்கு இருந்தார்கள், அந்த பெற்றோர்களை எப்படி பார்த்தாய்? பிள்ளைகளை உனக்கு கொடுத்தேன், அந்த பிள்ளைகளை எப்படி வளர்த்தாய்? எவ்வளவோ அருள் மலையாக உடம்பில் இயங்கச் செய்திருக்கிறேன், அந்த அருளை எப்படி பயன்படுத்தினாய்? உணவளித்தேன், எனக்கு நன்றி செலுத்தினாயா? செல்வங்களை கொடுத்தேன், அதை தர்மம் செய்தாயா? என்று பல கேள்விகள் இருக்கிறது. ஆனால் எல்லா கேள்வியும் இரண்டாபட்சம்தான். முதலாவதாக கேட்கப்படக்கூடிய கேள்வி தொழுதாயா என்று இறைவன் கேட்பான். இந்த கேள்விக்கு விடை இல்லை என்றால் அடுத்து எல்லாமே டேமேஜ் ஆயிரும், அடுத்து எல்லாமே பாழாகிவிடும். இந்த கேள்வி இருக்கணும், இதற்கான பதில் இருக்கணும். இல்லை நான் அமல் செய்தேன், எந்த அமல் செய்தேன்? தர்மம் செய்தேன், நான் ஹஜ்ஜெல்லாம் பண்ணியிருக்கிறேன், உம்ரா பண்ணியிருக்கிறேன், இவ்வளோ அமல்களையும் நல்ல வணக்க வழிபாடுகளையும் ஈடுபட்டிருக்கிறேன், ஆனால் தொழுகலை என்றால் இது செல்லாது, இது கணக்கில் ஏற்றுக்கொள்ளப்படாது. தொழுக வேண்டும், முக்கியமான ஒரு அந்தஸ்தாக இருக்கிறது. சுவனத்திற்கு நுழைவதற்கு முக்கிய அந்தஸ்து தொழுகை. இந்த தொழுகை இல்லைன்னா அனைத்தும் பாழாகிவிடும், வீணாகிவிடும். இந்த தொழுகை இன்னைக்கு நம்மள்ட்ட எப்படி இருக்குது, எந்த நிலையில் இருக்குது? ரமலானோட தொழுகையை அப்படியே நாம் முடித்து விட்டு செல்கின்ற சூழலை பார்க்கிறோம். ரமலானோடு இந்த தொழுகையை அப்படியே நிப்பாட்டி விட்டுட்டு அடுத்தடுத்து உலக மோகத்திற்கு சாய்ந்து விடக்கூடிய சூழலை பார்க்கிறோம். ஆனால் இந்த தொழுகை எப்படி இருக்க வேண்டும்? இறுதி வரையும் இது என்னது செயல்பாடு, கடமையாக நிறைவேற்ற வேண்டும். இந்த தொழுகை இன்னைக்கு நம்ம இடத்துல எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு உணர்த்துவதற்காக ஒரு சின்ன உதாரணமாக என்ன சொல்லலாம்னா, இன்னைக்கு நம்மளுடைய நடைமுறையிலேயே ஒரு நபரை பார்த்து யாரையாவது இவர் ரொம்ப இபாதத்தான ஆளி அப்படின்னு சொல்லுவோம். இது வளமை உண்டு. இபாதத்தான ஆளு அப்படிங்கிற நம்ம இன்னைக்கு நடைமுறையில் சொல்லுவதற்கான அர்த்தம், பொருள் என்னவா இருக்குது? நல்லா 5 வேளை தொழுகையை தொழுவார், அதிகமான அமல்ல ஈடுபடுவார் என்பதாக இன்னைக்கு அர்த்தம் இல்லை. இபாதத் அப்படின்னாலே வணக்க வழிபாடு. அது நம்ம அரபி அடிப்படையில் இலக்கண அடிப்படையில் பார்த்தோம்னாலே வணக்க வழிபாடு என்று அர்த்தம் கொடுப்போம். அது எந்த வழக்கம்னாலும் அடங்கிடும்.
ஆனால் இன்னைக்கு நம்ம சொல்லுவது பார்த்தோம்னா அவர் இபாதத்தான ஆள். என்ன இபாதத்தான ஆள்? 5 வேளை வக்து தொழுகையை கரெக்டாக தொழுதுருவார். இது இபாதத்தான ஆளா? இபாதத்தான ஆள் தான். ஆனால் நம்ம சொல்லக்கூடிய வழிமுறையில் இபாதத்தான ஆளா? 5 வேளை தொழுகையை தொழுகிறாரு இபாதத்தான ஆள்னா இது ஒவ்வொரு நபர்கள் மீதும் கடமை, கட்டாயம், நிச்சயமாக தொழுதே தீர வேண்டும். எந்த விதமான காரணமும் சொல்லக்கூடாது. எல்லாரும் தொழுவணும். இல்லை அவர் இபாதத்தான ஆள், அவர் தொழுதுகிறார் என்கிற பேச்சே இங்கே இருக்கக்கூடாது. எல்லாரும் தொழ வேண்டும். எல்லாருக்கும் கட்டாய கடமை. நிறைய நபர்களிடத்தில் இன்னைக்கு பார்க்கிறோம். அவர் இபாதத்தான ஆள், நல்லா தொழுவார். என்ன தொழுகை தொழுவார்? அதிகமான சுன்னத்துகளை தொழுவாரா, உபரியான தொழுகையை தொழுவாரா? அந்த தொழுகையில் அவர் கடமையான தொழுகையை அது தொழணும், எல்லாருமே தொழணும் அதை. ஆனால் இன்னைக்கு இந்த இபாதத் என்கிற பெயரை எல்லாத்துக்கும் வைக்கிறது எப்படின்னா 5 வக்து தொழுகையை தொழுதாலே அவர் இபாதத்தான ஆளு என்கிற நிலையை பார்க்கிறோம். ஏன்னா 5 வக்தை இன்றைக்கு நாம் தொழுவதில்லையே, அதுதான் இன்னைக்கு காரணமாக அமையுது. அப்போ இந்த தொழுகையில் இன்றைக்கு நாம் எப்படி இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதை பார்க்கணும். இன்னைக்கு இந்த தொழுகைக்கு நேரம் ஒதுக்குவதற்கு இன்னைக்கு நமக்கு மனம் வர மாட்டேங்குது. நேரம் ஒதுக்குறதுக்கு இன்னைக்கு நமக்கு நேரம் இல்லை. எந்த சூழலில் இன்னைக்கு பயணித்துக்கிட்டு இருக்கிறோம்? இந்த தொழுகை விஷயத்தில் எவ்வளவோ விஷயத்திற்கு மணிக்கடக்க கால் கடுக்க நின்று 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகணும். சினிமா அரங்கில் நின்று குவியல் குவியலாக சாறை சாறையாக இஸ்லாமிய கும்பல், இஸ்லாமிய பெண்கள், இஸ்லாமிய ஆண்கள் நின்று படம் பார்ப்பதை பார்க்கிறோம். மனம் வேதனையாக இருக்கிறது. அதுக்கு அவ்வளோ நேரம் ஒதுக்குறோம். சுற்றுலாத்தலம் கேரளா, காஷ்மீரே, ஊட்டி, கொடைக்கானல் என்று எத்தனையோ இடங்களுக்கு எவ்வளோ மணி நேரம்னாலும் எவ்வளோ நாட்கள்னாலும் நேரம் ஒதுக்குறோம். அதற்கு சகித்து கொள்ள மாட்டேங்கிறோம். அது நமக்கு அசட்டையாக இல்லை. அதுவே 1 மணி நேரம் வந்துருமா தொழுகிறதுக்கு? 10 நிமிடம் 15 நிமிடம் பள்ளிவாசலில் வந்து இந்த தொழுகை நிலைநிறுத்துவது, நம்முடைய இல்லத்திலிருந்து இந்த தொழுகையை நிலைநிறுத்துவது, இதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது? 10 மணி நேரம் 10 நாள், ஒரு மாதம் கணக்காக ஒரு நேரத்தை ஒதுக்கிறோமே, அது நாளை மறுமை நாள் வந்து நிற்காது. 10 நிமிடம் வந்து இங்கே தொழுதோமே, அதுதான் ஆயுள் முழுக்க, ஆயுசு முழுக்க மறுமை நாள் வந்து பேசும் என்பதை ஆழமாக உணர வேண்டும். இந்த தொழுகையில் நாம் எப்படி இருக்கும்னு பார்க்கணும். இறைவன் 50 வக்தாக கடமையாக்கியிருந்தான் முதலில். ஆனால் அந்த 50 வக்தை குறைத்து படிப்படியாக இறைக்கு 5ஆக நமக்கு அதை வழங்கி கொடுத்தான். இறுதியில் 50 வக்துனா நிலைமை எப்படி இருந்திருக்கும்? எந்திரிக்க முடியாது, தூங்க முடியாது, படுக்க முடியாது, சாப்பிட முடியாது, ஒரு வேலையில் ஈடுபட முடியாது, அடுத்தடுத்த தொழுகைக்கு வரணும். இன்னைக்கு 5 வக்துலேயும் இன்னைக்கு அப்படி தானே இருக்கிறோம். 5 வக்தே 50 வக்து மாதிரி இன்னைக்கு கண் பார்வையில் இஸ்லாமியர்கள் பார்த்து கொண்டிருக்கிறோமே, இதை நம்மிடத்தில் திருத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் முதலாவது கேள்வி, நரகத்திலிருந்து தடுக்கக்கூடிய மிகப்பெரிய கேடையும் இந்த தொழுகை தான். தொழுகை எவ்வளோ பெரிய நன்மையை, எவ்வளோ பெரிய பாக்கியத்தை நமக்கு பெற்றுத்தருது அப்படின்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு நபருடைய வீட்டுக்கு வெளியே ஒரு ஆறு ஒன்று இருக்கிறது. அந்த ஆறில் கிட்டத்தட்ட குல்லு ஹம்ஸ் 5 வேளை குளிக்கிறார். அப்படி குளித்தால் அந்த நபருடைய உடம்பில் தாலிக்க யுபகாமின் தர்ணிகி, ஏதாவது அழுக்கு எஞ்சிருக்குமாப்பான்னு கேட்குறாங்க சஹாபாக்கள்கிட்ட. ஏதாவது அவருடைய உடம்புல அழுக்கு எஞ்சிருக்குமான்னு கேட்குறாங்க. உடனே சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், காலூலா யுபகி மின் தர்ணி ஷைஉன், அல்லாஹ்வுடைய தூதரை எந்த அழுக்கும் எஞ்சிருக்காது. 5 வேளை குளிக்கிறாரே, எப்படி அழுக்கு எஞ்சிருக்கிறோம் அப்படின்னு சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள். நபிகளார் உடனே அந்த இடத்தில் போதித்தார்கள் அந்த உதாரணத்தோடு, ஃபதாலிக மிஸ்லு ஸலவாத் ஹம்ஸ், இப்படித்தான் நீங்கள் தொழுகக்கூடிய 5 வேளை தொழுகை இருக்கிறது. யம்ஹுல்லாஹு பி ஹதாயா, இதன் மூலியமாக அல்லாஹ் பாவத்தை எல்லாம் மன்னிக்கிறான். இந்த தொழுகையின் மூலியமாக பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறான். இப்போ சொன்னோம்ல இந்த செய்தி, ஒரு வீட்டுக்கு வெளியே ஆறு ஒன்று இருக்குது. இது நம்ம எவ்வளோ காலமாக கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். எவ்வளோ யாருக்கும் தெரியாத புது செய்தியெல்லாம் அல்ல இது. மக்தம் மதரசா படிப்பதிலிருந்து, சிறிய பிராயத்தில் இருப்பதிலிருந்து, கல்லூரி பிராயத்தில் வந்ததிலிருந்து, வேலைக்கு போகிற வரைக்கும் மின்ற வரைகளையும் ஏதோ ஒரு மூளை முடுக்கில் செவிமடுத்த செய்தி இது. அந்த செய்திக்கு நாம் உயிரோட்டம் கொடுத்தோமா? அந்த செய்தியை வாழ்க்கையில் நாம் நடைமுறைப்படுத்தினோமா? சொல் வடிவத்தை செயல் வடிவமாக மாற்றி காமித்தோம்னா அதுதான் இல்லை. இன்னைக்கு எவ்வளவு நன்மை இது பெற்றுத்தருது. ஒவ்வொரு வக்திலையும் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை அல்லாஹ் அந்த தொழுகையில் கொடுக்குறானே, கட்டாய கடமை. அது கடமை, நீ தொழுதே ஆக வேண்டும் என்ற நிர்பந்தம் இருக்கிறது. அப்படியே இருந்தாலும் அதுக்கு உனக்கு நான் நன்மையும் தரேன், அதுக்கு ஒரு போனஸும் கொடுக்குறேன் என்று அல்லாஹ் இவ்வளோ சிறந்த வண்ணத்தில் அந்த தொழுகையை வைத்திருக்கிறானே. இந்த தொழுகையுடைய சிறப்பையும் மாண்பையும் மகிமையும் புரிய வேண்டும். அன்பார்ந்தவர்களே, தொழுகையை ஒரு பொழுதும் விட்டுவிடக்கூடாது. எந்த சூழலிலும் எந்த நேரத்திலும் யாதாத்திரத்திலும் தொழுகையை விட்டுறக்கூடாது. தொழுகை ஒரு இஸ்லாத்துடைய ஒரு ஈமான்தாரியுடைய உயிர் மூச்சியாக இருக்க வேண்டும். மரணிக்கிற வரையும் இந்த தொழுகை தான் முக்கியம். இந்த தொழுகையை எந்த சூழலிலும் விட்டுவிடக்கூடாது என்பதை நம்ம ஆழமாக புரிந்து கொள்ளணும். ஆனால்
அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சில சாரார்களை குறித்து பேசுகிறான். வயலுல் முஸல்லின், தொழுபவர்களுக்கு கேடுன்னு அல்லாஹ் சொல்கிறான். அது என்ன தொழுபவர்களுக்கு கேடு? நீ சொன்ன கட்டளைக்கு நான் தொழுகிறேன், நீ சொல்லுவதற்கு இணங்க நான் தொழுகை நிலைநிறுத்துகிறேன். தொழுபவனுக்கு கேடுனா யார் அந்த தொழுபவர்? எப்படி தொழுபவர்? அல்லதீஹும் அனிஸ்ஸலாத்தின் சாஊன், யார் அவருடைய தொழுகையில் அலட்சியமாக இருந்தார்களோ அவர்களுக்கு கேடுன்னு அல்லாஹ் சொல்கிறான். இன்னைக்கு இந்த ஒரு சூழல், இந்த ஒரு வசனத்தை பார்த்தோம்ல, இந்த சூழலில் தான் நிறைய பேர் தொழுதுகிட்டு இருக்கிறோம். இப்படித்தான் இருக்கிறோம். நிறைய பேருடைய நிலைமை இப்படித்தான் இருக்குது. தொழுகையை நிலைநிறுத்துகிறோம், ஆனால் அந்த தொழுகையில் எப்படி இருக்கிறோம்? நிறைய பேரை பார்க்கலாம், தொழுகையில் நிற்கும் போது தான் தொழிலாளி ஆவார். தொழிலில் நிற்கும் போது தான் எண்ணற்ற சிந்தனைகள் நம்முடைய உள்ளத்தில் வரும். வீட்டில் புள்ள குட்டிகள்லாம் எப்படி இருக்கிறாங்க, வியாபாரம் தனியாக விட்டுட்டு வந்தோம், எப்படி நடக்குது, அடுத்து சகர் சாப்பாடு என்ன, அடுத்து அது என்ன இது என்ன என்று சொல்லி வாழ்க்கையை எப்படி முன்னேறலாம் என்பதெல்லாம் எப்போ ஞாபகம் வரும்? தொழுகையில் தான் ஞாபகம் வரும். தொழுகையில் தான் ஞாபகம் வந்து அது அப்படியே சலாம் முறை நீடிக்கும். இமாம் அல்லாஹ் அக்பர்னு முதல்ல ஆரம்பித்தார், அதுக்கப்புறமா உள்ளே என்ன ஓதினார், அதுக்கப்புறமா அவர்கிட்ட ஏதாவது தப்பு ஏற்பட்டுச்சா அல்லது ஏற்படலை எதுவுமே தெரியாது. அடுத்த சலாம் சொல்லும் போது சுயநலவு வரும். ஏன்? அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் முன்னேறி பிஸ்னஸ் மேன் ஆகி அப்போ தான் லோவாக இறங்கியிருப்போம், செய்தான் விட்டு போயிருப்பான். இந்த நிலைமை தான் இன்றைக்கு பெருவாரியான நம்மளிடத்தில் இருக்கிறது. அப்போ இதை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். கேடுங்கிறான் அல்லாஹ். நீ தொழுதப்பா, வணக்க வழிபாடு ஈடுபட்ட, ஃபாயிதா கிடையாது, நன்மைக்கு வந்த, தீமையை சம்பாரிச்சுட்டு போகிற, இதுதான் நல்லா பேசுகிறான் அங்கே. அப்போ நம்ம தொழுகையில் நிற்கும் பொழுது, வணக்கத்தில் இருக்கும்போது எப்படி நிற்க வேண்டும்? படைத்த இறைவனுக்கு முன்பாக நான் என்னுடைய நிறுத்தலை, என்னுடைய வணக்கத்தை வைத்திருக்கிறேன். உனக்கு முன்னாடி நான் எதுவும் கிடையாது, உனக்கு முன்னாடி நான் ஒரு பெரிய ஆளே கிடையாது, உனக்கு நான் சிரம் பண்ணுகிறேன், உனக்கு நான் சிரம் தாழ்த்துகிறேன், உன்னை பணிஞ்சு வாழ்கிறேன், அடிப்பணிந்து நிற்கிறேன் என்பதை பயத்தோடு நிற்கணும். எப்படி தொழ சொல்லியிருக்கிறாங்க நபிகளார்? அல்லாஹ் உங்களுக்கு முன்னாடி நிற்கிறான் என்பதை மாதிரி இங்கே தொழுகை நிலைநிறுத்துங்க அப்படின்னு இறைவன் அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு நம்முடைய தொழுகின்ற முறை எந்த அளவிற்கு அமைந்திருக்குதுன்னு பார்க்கணும். இந்த சிந்தனை எல்லாத்துக்கும் வரும், யதார்த்தம் தான். மனிதர்கள் தான், மலக்கல்ல. எல்லாருக்கும் சிந்தனை, தீய எண்ணங்கள் தொழுகையில் வரத்தான் செய்யும். ஆனால் அந்த சிந்தனையை மெருகேற்றி அதுக்கு ஒரு பூஸ்ட் கொடுத்து கடைசி வரை இழுத்துட்டு போகிறது யாரு? நம்ம தானே. அந்த சிந்தனை வரும் பொழுது இறைவனிடத்தில் சைத்தானை குறித்து பாதுகாப்பு தேடினோமா என்பதை பார்க்கணும், அதை கவனத்தில் வைக்கணும். இதை நாம் கவனத்தில் வைத்து நம்முடைய தொழுகையை சரிவாரியாக அதை நெறிமுறையோடு அமைத்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அதுதான் முதலாவது தகுதியாக இருக்கிறது. எதற்கு? நாம் சொர்க்கத்திற்கு செல்வதற்கு, நரகத்தை விட்டு விலகுவதற்கு தான் முதலாவது ஒரு தகுதியாக இருக்கிறது தொழுகை. இதுக்கப்புறமாக நிறைய விஷயங்கள் மூலியமாக இறைவன் ஒரு நபரை சொர்க்கவாதி நரகவாதி என்று பிரித்தெடுக்கிறான். அது நிறைய விஷயங்களாக வருது. அதில் ஒரு முக்கியமான ஒன்றாக, முக்கியமான அம்சமாக இந்த மறுமை நாளில் மீசான் என்று அழைக்கின்ற திராஸ் இருக்கிறது. அது என்ன தராஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த தராசின் மூலியமாக இறைவன் ஒருவரை கணக்கெடுப்பான், ஒருவருடைய தரத்தை பார்ப்பான். இந்த உலகத்தில் எவ்வாறு வாழ்ந்தாய், உன் செயல்பாடுகள் எவ்வாறு அமைந்தது என்பதை அந்த தராசின் மூலியமாக இறைவன் பார்ப்பான். அந்த தராசுடைய எடை கூடியிருந்தால் சூனத்தை இறைவன் கொடுப்பான். அந்த தராசுடைய எடை குறைந்திருந்தால் இறைவன் அதற்கான கூலியை மிக பயங்கரமானதாக இறைவன் கொடுக்கிறான். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் அதை குறித்து பேசுகிறான். ஃபஅம்மா மன் ஸகுலத் மவாஸீன், அந்த திராஸ் என்பது கனத்த எடையோடு இருந்தால் ஃபஹுவ ஃபீ ஈஷத்திர் ராதியா, இன்பமான வாழ்க்கையில் இருப்பார், சுகமான வாழ்க்கையில் அந்த வாழ்க்கையை கழித்து கொண்டிருப்பார். அதுவே அதற்கு முரணாக மாற்றமாக வஅம்மா மன் ஹஃபத் மவாஸீன், அந்த திராஸ் என்பது கனத்த எடையில்லாமல் லேசாக இருந்தால், மிக வெயிட் கம்மியாக இருந்துச்சுன்னா உம்முஹு ஹாவியா, குதிக்கக்கூடிய ரணத்தையும் வேதனையும் அதிகப்படுத்தக்கூடிய நரகத்தில், ஹாவியா என்கிற நரகத்தில் போய் விழுந்துருவார் என்பதை அல்லாஹ் இது ஒரு வழிமுறையாக இப்படியெல்லாம் நாம் பிரித்து காணுவோம் என்பதை மறுமை நாளுடைய நிகழ்வை குர்ஆனில் இறைவன் பதிவு செய்கிறான். இப்போ நம்முடைய அந்த திராசை நாம் நிரப்ப வேண்டும், அதை நாம் மிக கனத்த எடையுடையதாக ஆக்க வேண்டும் என்றால் அதற்கு இந்த உலகத்தில் இறைவன் சொன்ன நோக்கத்தின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்து கொள்ள வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமானது. அந்த தராசுடைய வெயிட்டுங்கிறது கூடணும், அதனுடைய கனம் எடை நமக்கு கூடணும். அப்படி இருந்தால் தான் அதனுடைய மறுமையில் அந்த சுவனம் என்கிற வாசலில் நமக்கு அடைய முடியும். இல்லைனா இவ்வளோ தூரம் அந்த நரகத்தை பற்றி பார்த்துட்டு வந்தோமே, நரகத்துடைய வேதனையை பார்த்துட்டு வந்தோமே, கடுமையை பார்த்துட்டு வந்தோமே, அந்த நரகத்தில் இறைவன் தூக்கி போட்டுருவான். இந்த லேசாக இருந்துச்சுன்னா
லேசாக அதனுடைய வெயிட்டு கனமில்லாமல் போய்விட்டால் நரகத்தில் இறைவன் தூக்கி போட்டுருவான். இதை நம்ம ஞாபகத்தில் வைக்க வேண்டும். அப்போ அந்த தராசை கூட்ட வேண்டும் என்றால், எடை கணக்க வைக்க வேண்டும் என்றால், இந்த உலகத்தில் சொன்ன அடிப்படையில் வாழணும். ஹலால் அராமை பிரித்து காண்டு வாழ வேண்டும். சொன்ன நோக்கத்தை மறந்து நாம் வாழ்ந்து விடக்கூடாது என்பதையும் இங்கே பதிய வைத்துக் கொள்கிறேன். அதை ஆழமாக உள்ளத்தில் உணர வேண்டும். இந்த தராசை அதிக எடையுடையதாக ஆக்குவதற்கு நபிகளார் ஏனைய விஷயங்களை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அதில் ஒன்றாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கலிமத்தானி ஹஃபிஃபத்தானி அலன் லிசான், நாவுக்கு இலகுவான 2 வார்த்தைகள் இருக்கின்றன. அந்த வார்த்தைகள் என்பது நாவுக்கு தான் இலகுவாக இருக்கும். ஆனால் சகிலத்தானி ஃபில் மீசான், தராஸ் இருக்கிறதே அதற்கு மிக கனத்த ஒரு எடையை அது கொடுக்கும். அது மட்டுமல்லாமல் ஹபிபத்தானி இலர் ரஹ்மான், இறைவனுக்கு மிக விருப்பமான ஒரு வார்த்தையாக அந்த 2 வார்த்தை இருக்குது. இவ்வளோ வர்ணனை மிக்க, இவ்வளோ சிறப்பு மிக்க அந்த 2 வார்த்தை என்ன? அந்த 2 வார்த்தை எதாக இருக்கும்? இவ்வளோ சிறப்பாக இருக்கிறதே, ரொம்ப கடினமான வார்த்தையா? நாவுக்கு இலகுவான வார்த்தை. நபிகளார் அதை கூறினார்கள், சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்ற ஒரு வார்த்தை. இரண்டாவதாக சுபஹானல்லாஹி அதீம், சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுபஹானல்லாஹி அதீம் என்ற இந்த 2 வார்த்தை. மிகப்பெரிய கஷ்டம்லாம் இல்லை, ரொம்ப பெரிய வலிலாம் ஏற்படாது, சோர்வெல்லாம் ஏற்படாது. இருந்த இடத்திலிருந்து இந்த 2 வார்த்தையை நாம் நம்முடைய வாய்களால் அசை போட்டு கொண்டே இருந்தோமையானால் மிகப்பெரிய சிறப்பு. தராசையே கணக்க வைக்கக்கூடிய அளவிற்கு சிறப்பை இந்த 2 வார்த்தை நமக்கு பெற்று தருகிறது என்பதை ஆழமாக உணர வேண்டும். இந்த 2 வார்த்தையை இந்த நேரத்தில் நாம் அதிகமாக கேட்க வேண்டும். அதிகமாக இந்த இரவில் இந்த திக்ரை நாம் செய்ய வேண்டும். சும்மா இருக்கிற நேரமெல்லாம், சமைக்கக்கூடிய நேரமெல்லாம், வேலையில் ஈடுபடக்கூடிய நேரமெல்லாம், எல்லா நேரத்திலும் இந்த திக்ரை கேட்டு இறைவனிடத்தில் இந்த திக்ரை முன்மொழிந்து அதன் மூலயமாக அந்த தராசை நிரப்பக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நமக்கு ஆக்கி அருள் புரிய வேண்டும். இதே போன்றே சொர்க்கத்திற்கு சென்று இந்த நரகத்தை விட்டு நாம் விலகுவதற்கு, நரகத்திலிருந்து நம்முடைய இருப்பிடத்தை காணாமாக்குவதற்கு, அங்கே நாம் ஒருபொழுதும் விழாமல் இருப்பதற்கு, நரகத்திலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்வதற்காக நிறைய விஷயங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ்வும் தன்னுடைய திருமறை குர்ஆனில் நிறைய வழிமுறைகளை இதற்கு நம்ம கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. அப்போ அதையெல்லாம் ஒவ்வொன்றாக நாம் பார்க்க இருக்கிறோம். இதன் தொடர்ச்சியை அடுத்த உரையில் பார்ப்போம் என்று கூறியவனாக இந்த உரையினை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நரகத்திற்கு நாம் செல்லாமல் இருப்பதற்காகவும் அந்த நரகத்தை விட்டு தடுக்கின்ற ஆகச்சிறந்த ஓர் கேடயமாக எண்ணற்ற விஷயங்களோ இருக்கிறது. அதில் சிலவற்றையெல்லாம் நாம் அவ்வப்பொழுது பார்த்து வருகிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக நம்மை தொழுகை என்பதும் அதே போன்று அது தொடர்பான காரியங்கள் நரகத்திலிருந்து எப்படி நம்மை தடுக்கிறதோ, நரகத்திற்கு செல்ல விடாமல் எப்படி நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலமாக அமைகிறதோ, அதே போலவே நம்முடைய கண்ணீர் என்பதும் நரகத்திற்கு செல்ல விடாமல் தடுக்கின்ற ஒரு ஆகச்சிறந்த கேடயமாக இருக்கிறது. அது எப்படி கண்ணீர் நரகத்திலிருந்து நம்மை தடுக்கும்? கண்ணிலிருந்து முழங்கக்கூடிய கண்ணீர் என்பது எப்படி நம்மை நரகத்திலிருந்து தடுக்கும் என்கிற ஒரு சந்தேகம் எழலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மா எலிஜுன் நார ரஜுலுன், ஒரு மனிதர் நரகத்தில் நுழைய மாட்டார். யார் அவர்? பகா மின் ஹஷியத்தில்லா, அல்லாஹ்வுடைய பயத்தின் காரணமாக பயந்து அழுதிருப்பாரே அந்த ஒரு நபர் நரகத்தில் நுழைய மாட்டார். எதுவரையும் நரகத்தில் நுழைய மாட்டார்? ஹத்தா யஊது லபனு ஃபில் லர்இ, ஒரு பால் இருக்குது, மடியிலிருந்து கறந்த பால் அந்த மடிக்கு திரும்ப செலுத்துகின்ற அளவிற்கு உள்ளே போய் அங்கே செட்டாகிற அளவுக்கு அவர் நரகத்தில் நுழைய மாட்டார். சாத்தியமாகுமா? ஒரு மடியிலிருந்து ஒரு பால் கறக்கிறோம் அப்படின்னா அந்த பால் திரும்ப மடிக்குள்ளே போகுமா? போகாது, சாத்தியமல்ல. எனவே தான் நபிகளார் கூறினாங்க, இறைவனுடைய பயத்தின் காரணமாக அழுதால், கண்ணீரை சிந்தினால் அந்த ஒரு காரியம் நரகத்திலிருந்து தடுக்கும் கேடயமாக மாறிவிடும். அது முடியாது, அதுக்கு சாத்தியமில்லை என்று தெரிந்து அந்த மடியில் அந்த பால் செல்லாது என்பதை தெரிந்த நபிகளார் அதை உதாரணமாக கூறுகிறார்கள், நரகத்துக்கு அவர் நுழைய மாட்டார் என்பதை உணர்த்துவதற்காக. அப்போ கண்ணீரை இறைவனுக்கு பயந்து, இறைவனுடைய தண்டனைக்கு பயந்து
இந்த உலகத்துடைய சோதனைக்கு பயந்து என்று நாம் இறைவனை நினைத்து என்றைக்காவது ஒரு நாள் நம்முடைய கண்ணீரை சிந்திருக்கிறோமா? இவ்வளோ தண்டனைகள் சொன்னோமே, இவ்வளோ வேதனைகள் சொன்னோமே, ஒருவேள் நம்மளை அந்த தண்டனையில் இறைவன் போட்டு விட்டானையானால், அந்த தண்டனையில் ஒன்றை நாம் அனுபவித்து விட்டோமையானால் உடம்பு தாங்குமா என்கிற ஒரு பயம், அச்சம் நம்முடைய உள்ளத்தில் இருந்ததா? அழுதது உண்டா? இறைவனுடைய தண்டனையை நினைத்தும், இறைவனுடைய அருளை நினைத்தும், அவனுடைய பிரம்மாண்டத்தை நினைத்தும் ஆனந்த கண்ணீர் விட்டது உண்டா? பயத்தால் அழுதது உண்டா? இப்படி எந்த விதத்திலையும் அழாத ஒரு சூழலைத்தான் இருக்கிறோம், கண்ணீர் சிந்தாத ஒரு நிலையத்தான் பார்க்கிறோம். ஆனால் எதுக்கெல்லாம் இந்த கண்ணீரை இன்றைக்கு நம்ம பயன்படுத்துகிறோம்? அற்பமான காரியத்துக்கு கூட கண்ணீரை பயன்படுத்துகிற நிலையை பார்க்கிறோம். ஒரு சாதாரணமாக ஒரு சினிமாவில் ஒரு எமோஷ்னலான ஏதாவது ஒரு காட்சி வந்துருச்சுன்னா அந்த நேரத்தில் அது அப்படியே நாமே அந்த கதாபாத்திரத்துக்குள் சென்றதை போல் நம்முடைய கவலையும் கண்ணீரும் அதிபயங்கரமாக இருக்கும். அதே மாதிரி ஏதாவது ஒரு சீரியல் நமக்கு பிடித்த ஒரு நபர் காயத்திற்கு உள்ளாக்கப்பட்டால் அது நமக்கு பெரிய ஒரு பாரதூரமான விஷயம் மாதிரி இன்னைக்கு சில வீடுகளில் இருப்பதை பார்க்கிறோம். இப்படியெல்லாம் கண்ணீர் வெளிப்படுகிறது. ஆனால் எதுக்காக கண்ணீர் வெளிப்படுகிற மாட்டது? இறைவனுடைய அச்சத்தின் காரணமாக, இறைவனை பயந்து நம்முடைய கண்ணீர் வெளியாக மாட்டுகிறதே. இந்த ஒரு சூழல் ஏன் நமக்கு இருக்கிறது? இன்னைக்கு எப்படி தெரியுமா சூழல் இருக்கிறது? கண்ணீர் என்பதும் அழுகை என்பதும் ஆண்மையோடது அல்ல, அது ஆண் மக்கள் செய்யக்கூடாது, ஒரு ஆம்பளைக்கு அது அழகு இல்லை, அழுகை என்பது பெண்மைக்குரியது என்கிற மடத்தனமான வாதத்தை வீதி எங்கும் விதைத்து விட்டதின் விளைவுத்தான் இன்னைக்கு இந்த அழுகுங்கிறது ஒரு கோலத்தனம் என்கிற நிலையை பார்க்கிறோம். அழுகுங்கிறது கோலத்தனம் என்பதை பார்க்கிறோம். ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அழுகை, கவலை, துக்கம் என்பது சமரசம், யதார்த்தம். நபிகளார் அதை தான் போதித்திருக்கிறார்கள். மார்க்கம் அதை தான் உணர்த்துகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சிறிய குழந்தை மரணித்ததன் காரணமாக அழுதார்கள். உடனே சஹாபாக்கள் கேட்டார்கள், நபியே நீங்களா அழுவுறீங்க? ஆமாம், நான் யாரு? ஆனால் பஷரும், நான் ஒரு மனிதன், எனக்கும் கவலை இருக்கிறது, உணர்வுகள் இருக்கிறது, நான் அழுவேன் என்று அங்கே தெளிவுபடுத்தினாங்க. இப்படி அழுகை என்பது மனிதனுக்கு ஒரு யதார்த்தம். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஆணெல்லாம் அழக்கூடாது என்கிற ஒரு சூழலில் இங்கே இருந்துகிட்டு இருக்கிறோம். தவறான வாதம் அது. இஸ்லாம் நமக்கு போதிக்கிறது ஆணுங்கிறது மனிதனுக்கு யதார்த்தம். நம்மளாம் திரும்பவும் அதே வாசகம் தான். நம்மளாம் மனிதர்கள், மலக்கல்ல. அழுகை என்பது வரும், அழுகை என்பது நமக்கு ஏதாவது ஒரு சூழலில் அழுகுவோம். அந்த ஒரு அழுகை இறைவனை பயத்தின் காரணமாக நம்முடைய கண்ணீர் சிந்தினோமா என்று பார்த்தோம்னா அந்த கண்ணீர் வெளிப்படாத ஒரு சூழலை பார்க்கிறோம். ஆனால் எண்ணற்ற விஷயங்களுக்கு இந்த கண்ணீரை பயன்படுத்துகிறோம். ஒரு துளி, ஒரு நீர், அந்த இறைவனை பயந்து வரக்கூடிய கண்ணீர் என்பது நமக்கு நரகத்தை விட்டு பாதுகாப்பு கொடுக்கிறது. ஏன் இவ்வளோ சிறப்பெல்லாம் கொடுக்குறான்? சாதாரணமாக எல்லாம் கண்ணீர் வந்துடார், எல்லாருக்குமெல்லாம் அழுகை வந்துடார். யார் இறைவனை அஞ்சினார்களோ, இறையச்சவாதியாக இருந்தார்களோ, தொழுகையாளியாக இருக்கிறார்களோ, இறைவனை பயந்து உலகத்தில் நோக்கத்தை கடைபிடித்து நடந்தவர்களுக்கு தான் அந்த கண்ணீர் முழங்கும். எனவே தான் அவ்வளோ பெரிய சிறப்பை இந்த இஸ்லாமிய மார்க்கம் கூறுகிறது. இன்னும் பார்த்தோம்னா இந்த கண்ணீரின் மூலியமாக இறைவனை அஞ்சி பயத்தின் துதித்து நம்முடைய கண்ணீரை சிந்துவதன் மூலியமாக எவ்வளோ பெரிய அந்தஸ்து தெரியுமா இந்த இஸ்லாமிய மார்க்கம் கூறுகிறது. நாளை மறுமை நாள் எவ்வளோ கடுமையானது நம்மளாம் அறிந்து வைத்திருக்கிறோம். சூரியன் அருகாமையில் வந்து நிறுத்தப்படும், யாரும் தனக்கு உதவ மாட்டார்கள், மக்கள் எல்லாம் போதையில் இருப்பார்கள், மயக்கத்தில் ஒரு மாதிரி கேர்லேயே இருப்பாங்க. என்ன போதை? ஏதாவது சாராயம் எடுத்திருப்பாங்களா, ஏதாவது போதை பொருளை உட்கொண்டிருப்பார்களா? அதல்ல இறைவன் சொல்லுகிறான், அவர்கள் போதையில் காண்பீர்கள், ஆனால் அவர்கள் போதை பொருளை அறிந்திருக்க மாட்டார்கள். அந்த மறுமை நாளுடைய கலக்கம் அப்படி. ஒரு பெண்மணி வயிற்றில் பிள்ளையை சுமந்திருப்பாள், எந்த ஒருவருடைய உதவியும் இல்லாமல் தானே அந்த பிள்ளையை பெற்றுவிட்டு செல்லுவாள். காரணம், இந்த வழியை கூட தாங்கிடுவேன், மறுமையுடைய நிகழ்வின் வழியை தாங்க முடியாது என்கிற நிலை அது. அதே வசனத்தில் இறைவன் சொல்லுகிறான், தன்னுடைய குழந்தைக்கு பால் ஊட்டக்கூடிய ஒவ்வொரு பெண்மணிமார்களும் தாய்மார்களும் தன் குழந்தையை விட்டு ஓடுவார்கள். அவ்வளோ கடுமையான அந்த மறுமை நாள். ஒவ்வொரு நபர்களும் தான் செய்த பாவத்திற்கு ஏற்ப வேர்வையில் மூழ்கி திளைத்து கொண்டிருப்பார்கள், யாரும் கை கொடுக்க மாட்டார்கள். உம்மா பிள்ளையை பார்த்து சொல்லுவாங்க, என் பிள்ளையை தூக்கி போட நான் போயிடுறேன். வாப்பா பிள்ளையை பார்த்து சொல்லுவாங்க. இப்படி ஒவ்வொரு நபர்களும் விரண்டு ஓடக்கூடிய நாள், யாரும் நமக்கு உதவாத ஒரு நாள், தவித்து நிற்கக்கூடிய நாள், தனித்து விடப்பட்ட ஒரு நாள், அந்த மறுமை நாள். அந்த மறுமை நாளில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சபஅத்துன், 7 நபர்களுக்கு யுலில்லுஹுமுல்லாஹு ஃபி லில்லி யௌம லா லில்ல இல்லா லில், அல்லாஹ்வுடைய நிழலை தவிர
எந்த ஒரு நிழலும் இல்லாத அந்த மறுமை நாளில் இறைவன் 7 பேத்துக்கு சபாத் 7 பேத்துக்கு நிழல் கொடுக்கிறான். அந்த 7 சாராரில் ஒரு சாரார் யார் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அர்-ரஜுல், ஒரு மனிதர், தக்கரல்லாஹு ஹாலியன், தனிமையில் இறைவனை நினைவு கூர்ந்திருப்பார். தனியா இருக்கும் போது, மக்கள் எல்லாம் பார்க்காத பொழுது, மக்கள் எல்லாம் உறங்கும் பொழுது, யாருடைய கண் பார்வையிலும் படாத பொழுது இறைவனை தனிமையில் நினைவு கூர்ந்திருப்பார். அந்நேரத்தில் ஐநாகு, அவருடைய கண்ணிலிருந்து கண்ணீர்கள் சொட்டி கொண்டிருக்கும் இறைவனின் பயத்தின் காரணமாக. அப்படி ஒருவர் தனிமையில் இறைவனை அஞ்சி பயந்து அழுதிருப்பாரே, அந்த ஒரு நபருக்கு நாளை மறுமை நாளில் அவ்வளோ கொடூரமான அழ வைக்கக்கூடிய நடுங்க வைக்கக்கூடிய சூழலில் இறைவனுடைய நிழலை இறைவன் கொடுப்பான். எங்கேயுமே சுற்றி நிழலே இருக்காது, கடுமையான வெப்பத்தில் இருக்கும். இங்கே அவ்வளோ தூரம் இருக்கிற சூரியன் நம்மால் தாங்க முடியவில்லை, தலைக்கு அருகாமல் நிறுத்தப்படும், எந்த நிழலும் இருக்காது, இறைவனுடைய நிழல் இருக்கும். அந்த அர்ஷிக்கில் இறைவன் இந்த சாராருக்கு நிழலை கொடுப்பான். ஏன் இவ்வளோ சிறப்பு, ஏன் இவ்வளோ மகிமைப்படுத்தி இறைவன் சொல்லுகிறான்? ஒரு நபர் யாருடைய கண் பார்வையும் இல்லாத சூழலில் தனிமையிலிருந்து அழுகிறாரே, ஆனால் அந்த அழுகையினால் வரும் கண்ணீர் என்பது ஒருவருடைய எதிர்பார்ப்புக்காக அல்ல. ஒருவர் நம்மை மெச்சி பேச வேண்டும், காரியம் கைகூட வேண்டும், நம்மை பிறருக்கு நேசம் உடையவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக அந்த கண்ணீர் வெளிப்படுவதல்ல. எந்த தேவையும் நாட்டத்தையும் மனிதர்களுக்கு மத்தியில் தேடாத ஒரு கண்ணீர், இறைவனை பயந்து இறைவனுக்கு அஞ்சி இந்த உலகத்துடைய சோதனையை பார்த்து அழக்கூடிய வருகின்ற கண்ணீர் தான் அது. கலப்படமற்ற தண்ணீர், அது கலப்படமற்ற கண்ணீர், அது தான் இறைவனுக்கும் தனக்கும் மத்தியில் உரையாடலுக்கு ஏற்பட்ட கண்ணீர். அது அந்த கண்ணீர் யாருக்கு வரும்? ஒரு இறையச்சவாதிக்கு தானே வரும். அந்த இறையச்சவாதி கண்ணீரை சிந்தியதின் காரணமாக மறுமையில் அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த 7 நபர்களில் நிழல் பெறக்கூடிய நபரில் இவங்க ஒரு ஆள் என்பது சொல்றாங்க. அடுத்த ஒரு விஷயத்தில் என்ன பார்த்தோம்? நரகத்திலிருந்து இவர் தடுக்கப்படுவார், நுழைய மாட்டார். இப்படி ஒரு கண்ணீர், ஒரு துளி எவ்வளோ பெரிய விஷயத்தை நம்ம கொண்டு வருகிறது. அதுதான் முன்னே பார்த்த மாதிரி இது சாதாரணமாக ஏற்படாது. இறைவனை அஞ்சி உலகத்தில் வாழ்ந்தவர்களுக்கு இறைவனை நினைவு கூறும் பொழுது, இறைவனுடைய அருளையெல்லாம் பார்க்கும் பொழுது, இறைவனுடைய படைப்பையெல்லாம் பார்க்கும் பொழுது, பிரம்மாண்டத்தையும் அற்புதத்தையும் ஆற்றலையும் இதையெல்லாம் பார்க்கும் பொழுது தான் கண்ணீர் தானாக முழங்கும். இறையச்சவாதிகளுக்கு ஏற்பட்ட சிறப்பு அது. அந்த சிறப்பின் மூலியமாக நரகத்திலிருந்து நம்மை காக்கின்ற ஒரு கேடயமாக கண்ணீர் மாறுகிறது. எனவே நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்மை நாம் பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும், பண்படுத்திக் கொள்ள வேண்டும். இறைவனை நினைவு கூர்ந்து தனிமையில் அழுகையை வெளிப்படுத்த வேண்டும். அழுது எல்லா கவலையும் எல்லா துன்பத்தையும் மன கஷ்டத்தையும் இறைவனிடத்தில் ஒப்படைக்க வேண்டும். எல்லாத்துக்கும் கவலை இருக்குல்ல, எல்லாத்துக்கும் சோதனை இருக்குதுல்ல. சோதனை இல்லாத நபர்களே இல்லை. சின்ன பிள்ளை எடுத்துக்கிட்டாலும் அவனுக்கு கேட்டதை வாங்கி கொடுக்கல, குச்சி மிட்டாய் வாங்கி கொடுக்கலாம், அவனுக்கு ஒரு சோதனை இருக்கும். சிறிய பிராயமாக பெரிய நபர்கள் எல்லாருக்கும் சோதனை இருக்கும், கஷ்டம் இருக்கும். அந்த கஷ்டத்தை வெளிப்படுத்தக்கூடிய, சரி செய்யக்கூடிய, சீரமைக்கக்கூடிய ஒரு நபர் படைத்த வல்லோன், அவனிடத்தில் ஒப்படைக்க வேண்டும். மனம் குமர அழுக வேண்டும். அவனிடத்தில் எல்லாத்தையும் சரணடைஞ்சு ஒன்ட்டனா எல்லாத்தையும் விட்டுற, நீ பார்த்துக்க என்கிற மாதிரி நம்முடைய கண்ணீரை வெளிப்படுத்தினோமையானால் இதற்கு நமக்கு சிறப்பும் உலகத்திலும் கிடைக்கிறது, நாளை மறுமை நாளிலும் கிடைக்கிறது. இவ்வளோ பாக்கியம் நம்முடைய கண்ணீரின் மூலியமாக ஏற்படுகிறது இல்லை? இதே மாதிரி நரகத்திலிருந்து தடையாகின்ற ஒரு விஷயம், நரகத்தை விட்டு நாம் பாதுகாக்கிற ஒரு விஷயத்தில் இரண்டாவது ஒரு தலையாயின ஒரு சிறப்பு என்னன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இத்தகுன்னார், நரகத்திலிருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக்குங்க, அஞ்சு கொள்ளுங்க. வலவு பி ஷிக்கி தமரா, ஒரு பேரித்த பழம், சாதாரணமான ஒரு பேரித்த பழத்தையாவது நீங்கள் தர்மமாக கொடுத்து நரகத்திலிருந்து உங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள் என்பதை தன்னுடைய உம்மத்திற்கு நபிகள் நாயகம் அவர்கள் ஒரு அறிவுரையாக கூறுகிறார்கள். ஒரு பேரித்த பழம் கூடமா நாம் இல்லாமல் இருக்கிறோம். அந்த அளவுக்கு ஒரு ஏழ்மையில் இருக்கிறோம், வறுமை கோட்டிலும் வாடிக்கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், இறைவன் நிறைவோடு நம்மை வைத்திருக்கிறான். ஒரு பேரித்த பழத்தையாவது கொடுத்து காத்து கொள்ளுங்கள் என்றால், இறைவன் இன்றைக்கு நமக்கு செல்வத்தை கொடுத்திருக்கிறான், பொருளாதாரத்தை இறைவனின் நாட்டத்தினால் கொடுத்திருக்கிறான். அந்த பொருளாதாரத்தை, அந்த செல்வத்தை இறைவனுடைய பாதையில் நாம் செலுத்தினோமா? இறைவனுடைய ஆலயத்திற்கு, அந்த இறைவனின் ஆலயம் செயல்படுவதற்காக நிறைய நற்பணிகளுக்காக நம்முடைய பொருளாதாரத்தை எடுத்து கொடுத்தோமா என்பதை பார்க்கணும். அப்படி கொடுத்தால்தான், அப்படி அதை வாரி வழங்கினால்தான், தர்மத்தில் ஈடுபட்டால்தான் நம்முடைய வாழ்க்கையில் நரகம் என்கிற ஒரு நெருப்புலது நம்மால் காக்க முடியும், அதிலிருந்து தப்பித்து கொள்ள முடியும். இல்லை, நான் தர்மமே போட மாட்டேன்,
தர்மத்திலேயே நான் ஈடுபட மாட்டேன், நானும் என் வீட்டாரும் என் குடும்பத்தாரும் என்னை சுற்றி இருப்போருமே என்னுடைய செல்வத்தில் நாங்கள் ஒன்று கொள்வோம், சம்பாதித்துக் கொள்வோம், இன்பம் அணிவித்துக் கொள்வோம் என்றால் அந்த நரகத்தை வைந்து கொள்ள வேண்டும். அதை தான் நபிகளார் கூறினார்கள். ஒரு பேரிச்ச பழம் இருந்தாவது அதை கொடுத்து நீங்கள் சரி செய்யுங்கன்னா, இன்னைக்கு எவ்வளோ அல்லாஹ் நம்ம கொடுத்துருக்கிறான், எந்த ஒரு நிலையில் வாழ செய்திருக்கிறான், அந்த நிலையை நாம் சிந்திக்க வேண்டும். தர்மத்தில் நாம் ஈடுபடுகின்ற ஒரு சூழலை வளர்த்துக்க வேண்டும். அல்லாஹ் நிறைய இடங்களில் பார்த்தோம், நரகத்தில் தன்னுடைய பைசாவை, தன்னுடைய இந்த பொருளாதாரத்தை இறைவன் பாதையில் செலவு செய்யவில்லை என்றால், ஏழைகளுக்கு கொடுக்கவில்லை என்றால் அதற்காக சூடு போடப்படும். நீ சம்பாரித்து வச்சியே, சேர்த்து வைத்தியே, அதற்கான கூலிதான் இது என்பதை இறைவன் சொல்லுவான் என்பதை எல்லாம் நாம் இதற்கு முன்பே பார்த்திருந்தோம். அந்த அளவிற்கு நரகத்தில் வேதனை செய்யப்படும். அதே மாதிரி இன்னொரு வேதனை எவ்வளோ மோசமாக இருக்கும் என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், புகாரியில் 1403வது செய்தியாக பதியப்பட்டிருக்கிறது, மன் அதா உல்லாஹு மாலன், யார் ஒருவருக்கு இறைவன் செல்வத்தை கொடுத்து ஃபலம் யுவத் ஜகாத்தஹு, தன்னுடைய ஜக்காத்தை நிறைவேற்றவில்லை என்றால், கொடுக்கவில்லை என்றால், முஸ்ஸில் லஹு மாலஹு யௌமில் கியாமா சுஜாஅன், நாளை மறுமை நாளில் அந்த கொடுக்காம தன்னளவிலே தனக்கு மட்டும் அந்த பொருளாதாரத்தை சேர்த்து வைத்துக் கொண்டிருந்தாரே, அந்த பொருளாதாரம் என்பது நாளை மறுமை நாளில் சுஜான், பாம்பாக மாறும். மிகப்பெரிய ஒரு பாம்பாக அது இறைவன் தோற்றமைக்க வைவான், அதை பாம்பாக இறைவன் மாற்றுவான். அந்த பாம்பு என்ன செய்யும்னா, யஹுது பி லிஹ்ஸிமதைஹி, தன்னுடைய 2 விஷப்பல்லால் தன்னுடைய தாடையை பிடிக்கும். யார் அந்த தர்மத்தில் ஈடுபடவில்லையோ, தன்னுடைய பொருளாதாரத்தை இன்னபிற இறைவன் பாதையில் செலுத்தவில்லையோ, அந்த நபர்களுக்கு தன்னுடைய தாடையை பிடிக்கும். தாடை இருக்குதுல்ல, அந்த தாடையை அந்த பாம்பு பிடித்திருக்கும். பிடித்து விட்டு அந்த பாம்பு சொல்லும், யகூலு, அது கூறும், அன மாலுக்க, நான் தான் உன்னுடைய செல்வம், அனமாலுக்க, நான் உன்னுடைய செல்வம், அன கன்சுக்க, நான் தான் நீ சேர்த்து வைத்த புதையல், சேர்த்து வச்சியே நல்லா யாருக்கும் கொடுக்காம அதை பதுக்கி வைத்து கொண்டாயே, அந்த பொருளாதாரம் என்பது நான் தான் என்பதை அந்த பாம்பாக தோற்றமளித்து நமக்கு சொல்லுகின்ற நிலையை இறைவன் தன்னுடைய திருமறை குரானில் இதை குறித்து நிறைய இடங்கள் பேசியிருக்கிறான். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இதை குறித்து நமக்கு எச்சரிக்கிறாங்க. இப்போ நாம் பொருளாதாரத்தை நல்ல வழியில் செலவு செய்து அதை நரகத்திலிருந்து காக்கக்கூடிய கேடயமாக ஆக்குவது நம்முடைய கையில் இருக்கிறது என்பதை நாம் ஒருபொழுதும் மறந்துவிடக்கூடாது. நம்ம நினைக்கலாம், செல்வம் தானே, பொருளாதாரம் தானே, எப்பயும் நம்மள்ட்ட இருந்துக்கிட்டு இருக்கு, எல்லா சூழலும் நம்மள்ட்ட இருக்குது, நாளைக்கு கொடுத்துக்கலாம், இன்னொரு நாளைக்கு கொடுத்துக்கலாம், இன்னும் தாமதப்படுத்தி பெருநாளுக்கு பிறகு கொடுத்துக்கலாம், அல்லது அடுத்த பெருநாள் கொடுத்துக்கலாம், அடுத்த நோம்பில் நம்முடைய பொருளாதாரத்தை எல்லாம் செலவு செய்யலாம் என்ற எண்ணம் வைத்து விடக்கூடாது, தப்பு கணக்கு போட்டு விடக்கூடாது. நம்முடைய ரூஹ் நம்முடைய நெஞ்சிக்கூட்டில் இருக்கும் பொழுதே நம்முடைய அமல்களை நாம் வீரியமாக செய்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் பதிவு செய்கிறான், வஅன்ஃபிகு மிம்மா ரஸக்னாஹும் மின் கபில் ஐயாத்தி அஹதுக்குமுல் மவுத், உங்களில் ஒருவருக்கு மரணம் வருவதற்கு முன்பாகவே உங்களுடைய பொருளாதாரத்தில் இருந்து நீங்கள் செலவு செய்து விடுங்கள் இறைவனுடைய பாதையில் என்பதை இறைவன் கூறுகிறான். மவுத் வந்துடும், மரணம் வந்துடும், இந்த மரண பிடியில் படுப்பதற்கு முன்பாக, அதில் பிடிபடுவதற்கு முன்பாக பொருளாதாரத்தை நீங்கள் செலவு செய்து கொள்ளுங்கள் என்று இறைவன் கூறுகிறான். ஏனென்றால் அந்நேரத்தில் அந்த செலவு செய்யாத நபர்கள் கூறுவார்கள், ரப்பீனுடைய இறைவா, லவ்லா அஹ்ர்தனி இலா அஜலின் கரீப், கொஞ்ச நாள் அவகாசம் கூட, கொஞ்ச மணி நேரம் எனக்கு இங்கே கால அளவு கூட அவகாசம் இந்த உலகத்தில் என்னை இறக்கி விடு, நீ என்னை இறக்கி விடு, பாரு எப்படி மாறுவேன் என்று பாரு. சொல்லுவார், அகுன் மின சாலிஹ், நான் நல்லடியாரா ஆகிறேன், அத்தக்க அகுன் மின சாலிஹ், நான் அமலெல்லாம் செய்து தர்மமெல்லாம் செய்து நான் நல்லடியாராக ஆகிவிட்டு வருகிறேன், எனவே இந்த உலகத்தில் என்னை இறக்கி விடைய தவணையை இன்னும் கொஞ்சம் தள்ளி போடு. இப்போ மௌத்து வந்துருச்சு, மரணம் வந்துருச்சு, கொஞ்சம் என்னுடைய தவணையை நீ அவகாசம் கொடு, தள்ளி வை, பொருளாதாரம் எல்லாத்தையும் வாரி இறைச்சிட்டு வரேன், மக்களுக்கு அதை கொடுத்துட்டு வரேன் என்று கேட்கும் பொழுது அல்லாஹ் அந்த நேரத்தில் சொல்லுவான், அல்லாஹ் கூறுகிறான், ஒரு நபருடைய தவணை என்பது அதற்குரிய நேரம் வந்துவிட்டால் இறைவன் ஒருபொழுதும் அதை பிற்படுத்த மாட்டான். வந்தது தான், மௌத்து தான். பொருளாதாரத்தை சேர்த்து வைத்தாயா, அது என்னுடைய வழியின்படி செலவழிக்கவில்லையா, அது அவ்வளோதான், முடிஞ்சு.
எந்த ஒரு நிலையிலையும் அதற்கு எந்த ஒரு காரியத்தையும் ஈடுபட முடியாது. தவணை வந்தது தான் என்பதை அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் அழுத்த திருத்தமாக கூறுகிறான். எனவே நாம் நம்முடைய தர்மத்தை செய்ய வேண்டும், நம்முடைய பொருளாதாரத்தை இறை பாதையில் செலவழிக்க வேண்டும் என்பதில் பெரும் ஆர்வம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் என்றைக்கும் நம்மை மௌத் அடையக்கூடியதாக இருக்கிறது, மரணம் வருகின்றதாக இருக்கிறது. அந்த மரணம் வந்துவிட்டால் என்ன செய்ய போகிறோம், என்ன நிலையில் நம்ம இருப்போம்? இந்த நாளில், இந்த நைட்டில், இந்த இரவுல இன்றைக்கு இறைவன் நமக்கு உயிர் வைத்திருக்கிறான். அதுவே சகர் சாப்பிடுவதற்கு முன்பாக உயிர் பிரிந்து விட்டால், அதற்கு பின்பாக பிரிந்து விட்டால், தூக்கத்திலே இறைவன் ரூஹை எடுத்து விட்டால் எங்கே போவோம்? யாரிடத்தில் போய் சொல்லுவோம்? இறைவா, நான் தூங்கி எந்திரிச்சோன தர்மம் செய்யலான்னு இருந்தேன், சகர் வச்சோன தர்மம் செய்யலான்னு இருந்தேன், இந்த பள்ளியிலிருந்து வெளியே போனோன தர்மம் செய்யலான்னு இருந்தேன், ஆனால் மறந்துட்டேன், அதை நான் செய்யலை, எனவே நீ உயிரை பறிச்சிட்ட, கொஞ்ச நாள் அவகாசம் கொடு என்று கேட்டால் அந்த அவகாசம் தரப்படாது, மறுக்கப்பட்டு விடும் என்பதை நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். அதை நாம் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த விஷயமெல்லாம் நரகத்திலிருந்து காக்கும், இந்த விஷயத்தெல்லாம் நரகத்திலிருந்து நம்மை தப்பிக்க வைக்கும் என்று சில விஷயங்களை நாம் பார்த்திருக்கோம். அதோடு சேர்த்து நம்முடைய பிரார்த்தனைகளில் நரகத்தை குறித்து பாதுகாவல் நாம் தேட வேண்டும். நபிகளார் நிறைய இடங்களில் நரகத்தை குறித்து பாதுகாவல் தேடினார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அதாபி ஜஹன்னம், நரகத்துடைய வேதனையிலிருந்து இறைவா உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று சொன்னார்கள். நபிகளார் யார், எப்படிப்பட்டவர்கள்? முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்டவர்கள், முன்பின் பாவம் அழிக்கப்பட்டவர்கள், எந்த ஒரு நிலையிலும் கேள்வி கணக்கு இல்லாமல் டைரக்டாக சொர்க்கத்துக்கு போகிற ஒரு நபர். அந்த நபர், அந்த மாமன்னர், அந்த ஒழுக்க சீதர் பாவ மன்னிப்பு கேட்டிருக்கிறாங்களே, கால் கடுக்க நின்று தொழுதிருக்கிறாங்களே, காரணம் என்ன? அதற்கு ரீசன் என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லவ் தஅலமு மா அலமு, நான் அறிந்ததை நீங்கள் அறிந்தால், நான் எதை தெரிந்து வைத்திருக்கிறேனோ அதை நீங்கள் அறிந்தால், லஹிக்தும், நீங்கள் சிரிக்க மாட்டீர்கள், உங்களுடைய சிரிப்பு என்பது குறைவாக இருக்கும், வல பகைத்தும் கசீரா, அதிகமாக அழுவீர்கள். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சன்னு வைங்களேன், நீங்கள் அதிகமாக அழுவீர்கள், சிரிப்பது கம்மியாகிவிடும் என்றால் எவ்வளோ வேதனை காத்துக்கிட்டு இருக்கு. எனவே தான் நபிகளார் முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட ஒரு சூனவாசிக்கு தகுதியான ஒரு நபராக இருந்தாலும் பாவ மன்னிப்பில் தன்னுடைய பிரார்த்தனையில் ஜஹன்னம், நரகத்தை குறித்து கேட்டார்கள். இப்படி இந்த நரகத்தை குறித்த பிரார்த்தனையை நம்முடைய ஒவ்வொரு சூழலிலும் நாம் கடைபிடிக்க வேண்டும். இப்படி நரகத்தை குறித்த எல்லா விஷயங்களும், அதுக்கு நாம் எப்படி மீள வேண்டும் என்கிற விஷயத்தை எல்லாம் நாம் இந்த உரையில் பார்த்திருக்கிறோம். அடுத்த ஒரு நிகழ்வாக தொடராக சூனத்தை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். அந்த சூனம் எவ்வளோ பிரம்மாண்டமானது என்பதையும் பார்த்து அதில் நாம் அழகிய முறையில் அதனுடைய பண்புகளையும் மென்மையும் எடுத்து கூறி அதற்கு நாம் ஆசை உறச் செய்து நாம் அதை குடும்பத்தோடு அடையக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நமக்கு ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று கூறி உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.